வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள். வாசிப்பவர் சூர்யா தேவி. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த 2022 ஜூலை 28 ராமேஸ்வரத்தில் தொடங்கிய என் மண் என் மக்கள் பயணம் வருகின்ற பிப்ரவரி 18 திருப்பூரில் நிறைவடையுள்ளது. மதுரையில் நடைபெற்ற நாடார் மகாஜன சங்க மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அன்புமணி ராமதாஸ், நாமெல்லாம் ஒன்று சேர்ந்தால் ஆட்சி அதிகாரம் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும் என்றும், எத்தனை நாட்களுக்குத்தான் அடுத்தவர்களையே நம்பியிருப்பது எனவும் பேசியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுகவிற்கு 2 தொகுதிகளை ஒதுக்குவார்கள் என்று நம்புவதாக தலைமை கழக செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். ஜாமீன் கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் முன்னதாக மக்களவைத் தேர்தலில் கட்சிகள் தங்களுக்கான சின்னத்தை கேட்டு விண்ணப்பிக்க தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் டார்ச் லைட் சின்னத்தை ஒதுக்கி தரும்படி மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதாக கட்சி தலைமையகம் தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 13 நேரில் ஆஜராக வேண்டும் என உதயநிதி ஸ்டாலினுக்கு பாட்னா சிறப்பு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. நேரில் ஆஜராகாத பட்சத்தில் வழக்கறிஞர்கள் மூலமாக விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் எனவும் சம்மனில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு 2 மாதத்தில் 3வது முறையாக வருகை தரும் பிரதமர் மோடியின் மேடையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், சசிகலா ஆகிய 3 பேரையும் கைகோர்க்க வைக்க தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். பிப்ரவரி முதல் வாரத்தில் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் சென்னை வருகிறார். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் களம் மற்றும் கூட்டணி வாய்ப்புகள் பற்றி பேசக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன் செய்திகள்